நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களோடு பேசுவது என்பது தேவன் கொடுத்த கிருபை. நாம் சாதாரணமாக எந்த விஷயத்திலும் எதிர்த்து நிற்கிற ஒரு திறமை நமக்கு உண்டாக வேண்டும். அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிற ஒரு பலம் நமக்கு தெய்வம் தந்திருக்கிறார். ஒரு சிறிய கதை, கேட்ட கதையை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு குருவிடத்தில் சிஷியன் வந்து கேட்கிறார், ஐயா எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு சிங்கத்தை எதிர்த்தாயானால் அந்த சிங்கம் உன்னை நோக்கி பாய்ந்து வரும். ஆனால் நீ ஒரு நாயை எதிர்த்தாயானால் நீ நாய்க்கு எந்த கல்லை போட்டு அடிக்கிறாயோ அந்த கல்லைத்தான் பார்த்து போகும். ஆனால் சிங்கத்தை நீ ஒரு குத்தீட்டியில் குத்தினால் அது அந்த குத்தீட்டியை பார்க்காது, உன்னை பார்த்து தான் வெகு வேகமாக ஓடி வரும். அதனால் நீ சிங்கத்தை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம் நாயை போல. இதை எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சிங்கத்துக்கு இருக்கிற தைரியத்தை போல் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து நாம் எதையும் ஜமாளிக்கக்கூடிய திறமை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று, தேவனுடைய கிருபை என்னிடத்தில் இருக்கிறது என்று நாம் முன்னேறி செல்வோம் என்று இந்த விஷயத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதற்கு ஆதாரமாக இஸ்ரவேல் தேசத்தில் பெலிஸ்தியருக்கு எதிராக பெலிஸ்தரை அடக்க வேண்டும் என்று சிம்சோன் என்பவனை ஆண்டவர் படைத்தார். ஆனால் சிம்சோன் செய்த சிறிய தவற்றால் அந்த பெலிஸ்தியர்கள் அவனுடைய கண்களை பிடுங்கிவிட்டனர். ஆனால் பிடுங்கி விட்டது மட்டுமல்ல, அவனை பெரிய ஒரு மண்டபத்தில் 2 தூண்களுக்கு இடையில் கட்டி வைத்து அவனை விளையாட்டு காண்பித்தார்கள் மற்றவர்களுக்கு முன்பாக. அந்த நேரத்தில் சிம்சோன் ஆண்டவரிடம் கேட்டார், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று கேட்டபோது தேவன் அவருடைய கிருபையை அவனுக்கு கொடுத்தபோது, அவருடைய பலத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்தபோது, அவன் ஒரே இழுத்தபோது அந்த மண்டபம் முழுவதும் விழிந்து 3000 பேர் இறந்து விட்டார்கள் என்பது ஒரு சரித்திரம். அவன் எதற்கும் பயப்படவில்லை. காரணம், அவன் தேவனிடத்தில் கேட்டான். அதுபோலத்தான் நம்ம எது வந்தாலும் சரி, நாம் தெய்வத்திடம் கேட்டோமானால் தெய்வம் நம்மோடு இருந்து நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?